Hello viewers, welcome to நம்ம Aathiras kitchen. இன்னைக்கு நம்ம mango pickle வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத first time Aathiras kitchen வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணுங்க. bell icon-ஐயும் கூடவே click பண்ணுங்க. இந்த வீடியோல ஒரு tag appear ஆகும். அந்த tag-ஐ click பண்ணீங்கன்னா நான் பண்ணுன மத்த mango recipes-உம் நீங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி பச்சை மாங்காயை 6 மாங்காய் எடுத்துக்கிறேங்க. இது வந்து குண்டு மாங்காய். இந்த குண்டு மாங்காயில நீங்கள் ஊறுகாய் செஞ்சீங்கன்னா நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். கிளிமூக்கு மாங்காயில் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குண்டு மாங்காய் வந்து கிளிமூக்கு மாங்காவை விட நல்லா புளிப்பாக இருக்கும். அதனால் இதில் நீங்கள் ஊறுகாய் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு முன்னாடி மாங்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம மாங்காயை கட் பண்ணலாம். மாங்காயை நீங்கள் மீடியம் சைஸ் பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாங்க. அது உங்களோட ஆப்ஷன். நான் வந்து இன்றைக்கி மாங்காயை ரொம்பவும் பொடிசாக இல்லாமல் மீடியமாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் சின்ன பீசஸாக இருந்தால் வெயிலில் சீக்கிரமாக காஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாங்காயோட கொட்டையை தவிர நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா பீஸாக கட் பண்ணி இந்த ஊறுகாய்க்கு சேர்த்துக்கலாம். எப்பவுமே ஊறுகாய் செய்யும் போது மாங்காயில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. மாங்காய் ட்ரையாக இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் தான் நான் எல்லா மாங்காயும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாங்காய் பீசஸ் எல்லாத்தையுமே நான் வெயிலில் ஒரு 3 hours பக்கம் காய வைக்க போகிறேன். இன்றைக்கி வெயில் ரொம்பவே நல்லா அடிக்குதுங்க. நான் ஒரு கட்டலில் இந்த மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளாத் மேலே மேங்கோ பீசஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஒரு 3 hours பக்கம் நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஊறுகாய் பண்ணிக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மேங்கோ பீசஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்குன்னு. ஈரப்பதமே இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு. நான் இந்த மேங்கோ பீசஸ் கட் பண்ணப்போ இந்த கப்பில் 5 கப் அளவுக்கு இருந்துச்சுங்க. அளந்து பார்த்தேன். இப்போ காய வச்சதுக்கப்புறமா இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு தான் மேங்கோ பீசஸ் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நம்ம வெந்தயம் இந்த டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கடுகு அதே டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து பொடி பண்ணி தான் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதே டீஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம காரத்துக்காக வரமிளகாய் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் மிளகாயை பவுடர் பண்ணுறதுனால மாங்காய் காய வைக்கும் போது இதையும் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு மிளகாய் வந்து அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஏற்கனவே வீட்டில் வச்சுருக்கிற மிளகாய் தூள் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு இதில் மாங்காய் 4 பங்கு இந்த கப்பில் இருந்துச்சு. 4 பங்கு மாங்காய்க்கு அரை கப்புக்கு கொஞ்சமாக கம்மியாக நம்ம மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். இந்த மிளகாய் எல்லாம் வெயிலில் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிடுச்சுங்க. இது காம்பு பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே வரமிளகாய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கூட பயன்படுத்திக்கலாம். மேங்கோ பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டீஸ்பூன் வெந்தயத்தை மிதமான சூட்டில் நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. வெந்தயம் கரெக்டான அளவில் யூஸ் பண்ணணுங்க. வெந்தயம் ஜாஸ்தியாக போச்சுன்னா ஊறுகாய் கசக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயம் கம்மியாக போனால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வெந்தயம் எப்பவுமே கொஞ்சம் லிமிட்டடாக அளந்து போட்டுக்கோங்க. வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வெந்தயம் நல்லா சூடாக இருக்குங்க. அந்த சூடாகவே நீங்கள் கடுகையும் அது கூட போட்டு வறுத்துக்கோங்க. கடுகு எப்பவுமே அடுப்பில் வச்சு வறுக்காதீங்க. வெந்தயத்து கூட சேர்ந்தே வறுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வெந்தயத்தோட ஹீட்டுக்கே வந்து கடுகு நல்லா புரிஞ்சிடும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்பில் மாங்காய் அளந்து எடுத்துட்டிங்களோ அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாங்காய் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெந்தயம் கடுகு ரெண்டையும் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்லங்க. அதுலேருந்து ஒரு 5 டீஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட
இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நான் 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுறதுக்கு தான் பிடிக்கும்னா நீங்கள் கல்லுப்பை வந்து வறுத்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா நம்ம போட்டுக்கிற உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாமே நல்லா மாங்காய் கூட பைண்ட் ஆகிக்குங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாங்காய் நல்லா எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. மாங்காய் ஊறுகாய்க்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவெல்லாம் எதுவும் ஆட் பண்ணுறது இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற நல்லெண்ணையும் உப்பும் தாங்க மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ். ஸோ எப்பவுமே உப்பு நல்லெண்ணெய் ரெண்டுமே தூக்கலாக இருந்துச்சுன்னா மாங்காய் சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ நான் மாங்காயை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்க போகிறேன். கண்ணாடி பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் மண்ஜாடியும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்ணாடி பாட்டிலை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரம் சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் ஃபுல்லாக அதில் கொட்டி வச்சுக்கோங்க. எப்பவுமே சில்வர் பாத்திரத்துலையெல்லாம் மாங்காய் ஊறுகாயை கொட்டி வச்சிடாதீங்க. அதில் இருக்கிற உப்பு வந்து சில்வர் பாத்திரத்தை அடிச்சிடும். நான் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் மொத்த ஊறுகாயும் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா மாங்காய் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சமாக நல்லெண்ணெயை காய்ச்சி கடுகு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த நாள் வந்து பாட்டிலை திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க மாங்காயை. அப்போ தான் வந்து மாங்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும், எண்ணெய் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு ஒவ்வொரு டைமாவது ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட ஆரம்பிச்சிருக்கு. மாங்காய் ஊற ஊற நிறைய எண்ணெய் விட்டுட்டே இருக்குங்க. மாங்காய் ஊறுகாயை நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மேங்கோ சீசனில் நிறைய மாங்காய் கிடைக்குங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வருஷத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள். Thank you.